இன்னைக்கு நான் வளைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் உன் மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் அந்த பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று வள்ளுவர் கூறியதை இங்கிருக்கும் சிலர் முன்னமே அறிந்திருக்கலாம், அல்லது இப்போதுதான் முதலாக அறிய நேரிடலாம். நாம் ஒருவரின் உருவத்தை கண்டு எடை போட கூடாது. ஒரு பெரிய தேரின் சிறிய அச்சாணி போல சிறிய உருவம் கொண்டவர்களும் பெரிய காரியங்களை செய்பவர்கள் தான் என்பது இதன் நேரடி பொருள். நண்பர்களே, நான் இதை கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் அணுக விரும்புகிறேன். வள்ளுவர் இந்த குறளின் வாயிலாக மனிதனை மனிதனாக மதியுங்கள் என்று மட்டும் கூறவில்லை என்று நான் நினைக்கின்றேன். கூடுதலாக மனிதனை மதிப்பிடும் உங்கள் பார்வையை நேர் செய்யுங்கள் என்றும் கூறுகிறார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். நாம் ஒருவரை பார்த்த நிமிடத்திலேயே அவரை எடை போட ஆரம்பித்து விடுகிறோம் இல்லையா? அவரின் நிறம் என்ன, அவர் எந்த உடையில் இருக்கிறார், அவர் ஆங்கிலம் பேச தெரிந்தவரா பேச தெரியாதவரா, அவர் உயரமானவரா குள்ளமானவரா, இப்படி 1008 கேள்விகளின் மூலம் ஒரு முன்முடிவுக்கு வருகிறோம் இல்லையா? அதை உடைக்க சொல்கிறார் வள்ளுவர். கொஞ்சம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்கள் முன்னால் ஒரு பெரிய தேர் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை பார்ப்பீர்கள்? அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து பிரமிப்போம், அதன் அழகான அலங்கரிப்பை பார்த்து ஆர்ப்பரிப்போம், அதன் உயரத்தை பார்த்து உவகை கொள்வோம், அதன் பெருமையை புகழை வியந்து ஓதுவோம். ஆனால் அந்த தேரின் இயக்கத்தின் உயிர் நாடியாக இருக்கும் அச்சாணியை யாருமே கவனிப்பதில்லையே. அதனால் தான் வள்ளுவர் அச்சாணியை மனிதனுக்குள் இயங்கும் சக்திக்கு உண்மையாக காட்டுகிறார். உருவத்தில் சிறியது என்பதால் செயலிலும் சிறியதாக தான் இருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு மனிதனின் மதிப்பை அவனின் தோற்றம் தீர்மானிப்பதல்ல, அவனின் செயலும் திறமையும் மன உறுதியும் தான் தீர்மானிக்கின்றது. வள்ளுவனுக்கு இல்லாத சிக்கல் நமக்கொன்று இருக்கிறது நண்பர்களே. வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் மனிதனின் தோற்றத்தை வைத்து மட்டும்தான் மதிப்பிட்டனர். ஆனால் இன்று மனிதனின் தோற்றத்தை வைத்து மட்டுமா மதிப்பிடுகின்றோம்? அவனின் ப்ரொஃபைல் பார்த்து மதிப்பிடுகின்றோம். சமூக வலைதள பக்கத்தில் ஒருவன் வெளியிடுகிற ஒற்றை புகைப்படத்தை பார்த்து அவனின் மொத்த வாழ்க்கையை மதிப்பிடுகின்றோம். ஒருவன் விலை உயர்ந்த கைபேசி வைத்திருந்தால் ஒரு மதிப்பு, ஒருவன் சாதாரண உடையில் வந்தால் ஒரு மதிப்பு, ஒருவன் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினால் அவனை அறிவாளி என்கிறோம். அதே ஒருவன் தன் தாய்மொழியில் கலப்பில்லாமல் பேசினால் அவனை குறைத்து மதிப்பிடுகின்றோம். இன்னும் எத்தனை. அன்று தோற்றம் மட்டும்தான் வெளிப்புற அடையாளமாக இருந்தது. ஆனால் இன்றோ உடை, மொழி, பணம், பதவி, கல்வி, சமூக அந்தஸ்து, இணையத்துள்ள தோற்றம், இவையெல்லாம் மனிதனுக்கு பல உருவங்களாக மாறிவிட்டது. அதனால் தான் சொல்கிறேன் நண்பர்களே, வெறும் தோற்றத்தை வைத்து மட்டும் அடிப்படையாக வைத்து வள்ளுவன் எல்லா காலத்திற்குமான ஒரு பொது மறையை படித்திருக்க மாட்டார். இன்று பல உருவங்களாக அடையாளங்களாக மாறி நிற்கிற இவை அனைத்தையும் பார்க்கிற நம் பார்வையை நேர் செய்ய வேண்டும் என்பது இந்த குறளின் அடிநாதமாக இருக்கக்கூடும். ஏனென்றால் நம் தோற்றம் நம் எல்லை அல்ல, நம் பிறப்பு நம் எல்லை அல்ல, நம் பொருளாதார நிலை நம் எல்லை அல்ல, ஏன் இன்றைய தோல்வி கூட நம் எல்லை அல்ல. நம்முடைய திறமையும் மன உறுதியும் தான் நம்முடைய உண்மையான அளவுகோல். அதனால் தான் சொல்கிறேன், இனி யாரையாவது பார்க்கும் போது முன்மதிப்பீடு செய்யாமல் பார்க்க பழகுவோம். ஒரு மாணவனை பார்க்கும் போது அவனின் மதிப்பெண்களால் அளக்காமல் அவனின் திறமையை மதிப்போம். ஒரு தொழிலாளியை பார்க்கும் போது அவரின் தொழிலை வைத்து மதிப்பிடாமல் அவர் இல்லை என்றால் இந்த சமூகம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதிலிருந்து சிந்திப்போம். வள்ளுவர் சொல்வது போல ஒரு தேரின் அழகு அதன் அளவில் மட்டுமல்ல, அதை தாங்கும் சிறிய அச்சாணியிலும் இருக்கிறது. அதுபோல இந்த சமூகத்தின் உயரம் பெரிய மனிதர்களால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை, கண்ணுக்கு தெரியாத எளிய மக்களும் தீர்மானிக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொள்ளுவோம். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. உருவத்தை பார்க்கும் கண்களை விட அதனுள் இருக்கும் திறமையை பார்க்கும் கண்களே உயர்ந்தவை. அதுவே வள்ளுவன் நமக்கு கொடுத்த அறிவுக்கண் என்று கூறி அந்த அறிவுக்கண் கொண்டு அகிலத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். எவன்டா மேல எவன்டா கீழே, எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு.